தேனுங்க கிடைக்கலைங்கய்யா. ஆனா கண்டிப்பா மலைக்கு மேலவே அவன் இருப்பான்யா. எச்சரிக்கையா அவன் கீழே இறங்கி வந்தானா புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு தகவல் கொடுத்து. ஐயா என்னடா ஐயா அவன் இந்த ஏரியாலே இல்லையா? கிடைச்சானா எனக்கு உடனடியே தகவல் கொடு. சரி. ஐயா ஏட்டு ரவுடி கட்சானாயா? ஐயா அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவையா. அப்ப இன்னும் கிடைக்கல. ஐயா ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவன் கூட தான் எப்படி ஸ்டேஷனுக்கு வருவேன்? உன்னோட நீ வரலன்னா நீ தான் மாட்டுவ. ஐயா அவனை போனமாக்கி உங்க கண்ணு முன்னால நிறுத்துறேன். ஐயோ அவனை உசுரோடு உங்க கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துறேன் ஐயா. ப்ளீஸ் நம்புங்க ஐயா. பார்க்கலாம். என்னடா இங்க இருக்க? ஆமா பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்த? டேய் போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கடா. ஊரை விட்டு ஓடி போயிரு. ஏன் சார்? ஏன் சாரா? இது என்ன சாதாரண கேஸா? ரேப் கேஸ்ரா. போலீஸ் கண்ணில் சிக்கனீனா நான் பைலபிள் செக்ஷன்ல உள்ள போயிடுவேன். சார் நான் உள்ள போனா நீங்களும் தானே சார் கூட வருவீங்க? டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஆமா சார் கோர்ட்ல நீங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கெடுக்க சொன்னீங்கன்னு சொல்லுவேன். என்னை விட ஊண்டி விட்ட உங்களுக்கு தானே சார் அதிக தண்டனை கிடைக்கும். டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? உட்கார் உட்கார். ஏன்டா ஊரை விட்டு ஓடி போடான்னு சொன்னா நீ ஜெயிலுக்கு போனா என்னையும் கூட்டிட்டு போறியா? காட்டிட்டடா புத்திய. உனக்கு வேணும்னா ஒரு பொண்ணை கெடுக்க சொல்லுவேன், வேண்டாம்னா என்னைய கொலை பண்ண துணிஞ்சிட்டடா. அந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்க கூடாதுடா. விட மாட்டேடா. அம்மா நீங்களா கதவை சாத்துறது? கதவு திறங்கம்மா, கதவு திறங்கம்மா. விட மாட்டேன்டா உன்னை. அம்மா உங்க பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நீங்க கதவு திறங்கம்மா. உங்க பொண்ணு இருக்கிற இடத்த நான் காட்டுறேம்மா. என்னம்மா பேசாம இருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? கதவு திறங்க. ஏண்டா இன்னைக்கு உன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கதவை திறக்க சொல்றியே, அன்னைக்கு என் பொண்ணு மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கதறும் போது நீ கதவை திறந்தியாடா? ஏண்டா நாயே, என் பொண்ணு காணோன்னு கதறிட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன அலைய விட்டல்ல?
என் பொண்ணு இந்த இடத்துல தான் இருப்பான்னு நான் வரும்போது உள்ள என் பொண்ணு மானத்துக்காக போராடிட்டு இருந்தா. அந்த விஷயத்தை மறைச்சு நல்லவ மாதிரி நடிச்சு என்ன வண்டியில கூட்டிட்டு போனியடா பாவி. அன்னைக்கு என் பொண்ணு செல்லுல தப்பா படம் எடுத்தப்போவே அடிச்சதோட விட்டுருக்க கூடாது. உன்னை அடிச்சு கொன்னு இருக்கணும். என்ன எல்லா விஷயமே எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டான். ஹாஸ்பிட்டல்ல அவனை தப்பிக்க வச்சது யார் தெரியுமா? நான் தான். ஊர் பூரா தேடினாலும் கடைசியில நீ வீட்டுக்கு தான் வருவேன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சது யார் தெரியுமா? நான் தான்டா, உன்னை பழி வாங்கறதுக்கு. நான் செத்துட்டேன்னா உங்க பொண்ணை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கதவு திறங்கம்மா. ஏய், என் பொண்ணை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீ உயிரோட இருக்க கூடாது. அதுக்காக தான் எவனை வச்சு என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சியோ அவனை வச்சே உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். டேய், கொல்லுடா அவனை. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. வெளியில யாரு? வெளியில யாரு இல்லையா? விட்டுறா, விட்டுறா, காப்பாத்துங்க, காப்பாத்த யாரு இல்லையா? என்னால ஐயோ, என்னை காப்பாத்துங்க. வெளியில யாராவது இல்லையா? காப்பாத்துங்க, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. நான் ஓடி போனேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்ச ஒரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சேம்மா. இனிமே நீ என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் அம்மா இல்ல, என் தெய்வம்.
என் மேல இருக்கிற லவ்ல அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா? எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிச்சிருச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் இவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன்.